ஹலோ பசங்களா, நீங்கள் நம்ம எக்ஸாமுக்கு தயாராகிற இந்த ஒரு டைமில் ஹாஃப் இயர்லி ரஷ்க்காக நான் உங்கள் ஸ்ருதி மேம் அண்ட் இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்இ ஜுவாலஜியோடைய பயோடெக்னாலஜி சாப்டரை ஒன் ஷாட்டில் முடிக்க போகிறோம் பசங்களா. ஸோ இந்த ஒரு சீரீஸ் உங்களோட மிட் டேர்ம் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு உங்களோட ஹாஃப் இயர்லி எக்ஸாமோட ப்ரிப்பரேஷனுக்காக வேண்டி தான் ஃபுல் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக வேண்டி வந்திருக்கோம். அண்ட் இன்னைக்கு பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர்டு எக்ஸாம் பொறுத்த அளவிலையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர் விச் இஸ் கேரிங் அ லாட் ஆஃப் வெயிட்டேஜ். ஓகே, ஸோ அந்த ஒரு வெயிட்டேஜ் சாப்டர் தான் எவ்ரி திங் பிரேக் டவுன் பண்ணி சூப்பராக இன்னைக்கு ஃபுல்லாக முடிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஓகே அப்படின்னா கமெண்ட்டில் ஒரு ஸ்டாரை தெடிக்க விடுங்க. ஃபென்டாஸ்டிக்கான எனர்ஜியில் லெட்டஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் பசங்களா. நடுவில் வேறு என்ன டவுட் இருந்தாலும் தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ தட் ஐல் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ ஆல். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த ஒரு சாப்டரை வந்து பார்த்தீங்கன்னா பசங்களா, இந்த ஒரு என்டையர் சாப்டரில் நம்ம பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறப்ப என்கிட்ட வந்து ஒரு அனிமல் ஒன் இருக்குது. ஓகே, ஆனால் இந்த அனிமல் ஒன் ஆர்கானிசம் ஒன். ஓகே, ஸோ அனிமல் ஒன் பதிலாக ஐம் கோயிங் டு ரைட் ஆர்கானிசம் ஒன். ஸோ இந்த ஒரு ஆர்கானிசமில் எனக்கு தேவையான ஒரு டிசையர்டு ஜீன் இருக்குது. அதாவது ஏதோ ஒரு ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜீன் இருக்குது. ஆனால் டைரெக்டாக இவங்கிட்டேருந்து எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஸோ நான் இந்த ஜீனை வேறு ஒரு ஆர்கானிசம் டூக்குள்ளே செலுத்துறதுனால இந்த ஆர்கானிசம் டூ இந்த ஜீனை உள் வாங்கிக்கிட்டு எனக்காக வேண்டி இந்த ஜீனோட ப்ரோட்டீன், அதாவது O1ஓட ப்ரோட்டீனை தயாரித்து கொடுக்க போகுது. பிகாஸ் நம்ம பாடியில் இருக்கிறது எல்லாமே ஒரு ப்ரோட்டீன் தான் இல்லையா? கலர் பிக்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்ட்ரென்த் பிக்மெண்ட்டாக இருக்கட்டும், ஹார்மோன், என்சைம் எதை எடுத்துக்கிட்டாலுமே அது வந்து ஒரு ப்ரோட்டீன். பட் இந்த ஆர்கானிசம் ஒன்னோட ப்ரோட்டீனை டைரெக்டாக ஆர்கானிசம் ஒன்லேருந்து எடுக்க முடியாததுனால நான் வந்து ஈஸியாக யார்கிட்டேருந்து நான் எடுக்க முடியுமோ அவங்கள எடுத்து இந்த ஜீனை அவங்களுக்குள்ளே செலுத்தி அவங்கள இந்த ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ண வச்சேன் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக எனக்கு O1ஓட ப்ரோட்டீன் O1 டிஸ்டர்ப் பண்ணாமலேயே எனக்கு கிடச்சிரும். இதுதான் என்டையர் பயோடெக்னாலஜியோட ப்ராசஸ். பட் நான் ஈஸியாக இப்படி சொல்லிட்டேன். எப்படி நீங்கள் இந்த ஜீனை வெளியே எடுப்பீங்க, எப்படி அதை இவனுக்குள்ளே செலுத்துவீங்க, இவன் எப்படி இந்த ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுவான் அப்படிங்கிறது தான் இந்த என்டையர் சாப்டர். ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இதுதான் நம்ம என்டையராக ப்ராசஸ் பை ப்ராசஸ் ஒரு டெக்னிக்கல் வேல எப்படி இந்த ப்ராசஸ் நடக்குதுங்கிறத படிக்க போகிறோம். ஓகே, நவ் வென் யூ லுக் அட் பயோடெக்னாலஜிங்கிற வார்த்தை, இப்போது நார்மலாக வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசமை நம்ம பயாலஜி அப்படின்னு சொல்லுவோம், லிவிங் ஆர்கானிசமை படிக்கிறது. பட் இந்த பயாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பயோ சிஸ்டம்லேருந்து நமக்கு தேவையான ஒரு விஷயத்த நம்ம ப்ராடக்ட்ஸோ இல்லை ப்ராசஸஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம வெளியே எடுக்கிறோம்ல. ஸோ இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியை தான் நம்ம பயோடெக்னாலஜின்னு சொல்கிறோம். ஸோ யூரோப்பியன் ஃபெடரேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி இதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, நேச்சுரல் சயின்ஸையும் ஓகே ஆர்கானிசம் செல்ஸ் அண்ட் அதோடைய பார்ட்ஸையும் நம்ம வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு யூஸ் பண்ணும்பொழுது we call this as biotechnology. ஓகே, நவ் கம்மிங் டு இந்த யூஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸோ இல்லை என்சைம்ஸோ நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷனுக்கு ஏதாவது ஒரு ஜீன் நமக்கு தேவைப்பட்டால் நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த ஜீனை வந்து சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி டிஎன்ஏ வேக்சின்ஸ் தயாரிக்கிறதுக்கு, இல்லை டிஃபெக்டிவ் ஜீன்ஸை ரெக்டிஃபை பண்ணுறதுக்குங்கிற மாதிரி எக்கச்சக்கமான ப்ராசஸஸில் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். பட் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, O1ஓட ஜீனை எடுத்து O2ல் செலுத்தி அந்த O2 வந்து O1ஓட ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. இந்த ஒரு ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராசஸஸ் எல்லாமே செய்யலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்ஏ வேக்சின் அப்படின்னா ஆக்சுவலாக எனக்கு அந்த டிசீஸை காஸ் பண்ணுற ஆன்டிஜன் நான் எடுத்தேன் அப்படின்னா நான் செத்துருவேன். ஸோ என்ன பண்ணுவேன்னா, யார் அந்த ஒரு டிசீஸ் காசிங் ஒரு ஆன்டிஜனாக இருக்காங்களோ அந்த ஆன்டிஜன் ப்ரோட்டீனை மட்டும், அந்த ஜீனை மட்டும் எடுத்து இந்த ஒரு ஹார்ம்லெஸ்ஸான ஒரு ஆர்கானிசம்குள்ளே செலுத்தி வெறும் தான் அந்த ஆன்டிஜனை மட்டும் நான் சிந்தசைஸ் பண்ணிப்பேன். ஸோ தட் வேக்சினாக நான் அந்த மாலிக்யூலை மட்டும் உள்ள அனுப்பிச்சா போகிறோம், அதுக்கான ரெஸ்பான்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸஸ் வந்து எக்கச்சக்கமாக நம்ம அப்ளை பண்ணலாம். பட் இதோட ப்ராசஸ் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸஸ்ன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங், அதாவது ஆக்சுவலாக ஒரு டிஎன்ஏயோ இல்லை ஆர்என்ஏயோ நம்ம மாற்றுறோம்.
என்ன மாத்திரம் நார்மலாக ஒரு டிஎன்ஏ வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னா, ஆனால் அதில் எனக்கு தேவையான ஒரு ஜீனை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். கரெக்டாக? நான் அந்த இன்ட்ரடக்ஷன், அந்த ஆல்டரிங் எல்லாமே ஜெனட்டிக் இன்ஜினியரிங்குள்ளே வரும். வந்ததுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், அந்த ஜீனை இன்னொரு ஆர்கானிசம், ஒரு ரெண்டாவது ஆர்கானிசம்குள்ளே O2க்குள்ளே நம்ம செலுத்தணும். ஸோ அந்த இன்ட்ரடக்ஷன் இன்டு த ஹோஸ்ட் and all this comes under genetic engineering. அதுக்கப்புறமா அந்த ஹோஸ்ட்டுக்கு கரெக்டான ஒரு என்வாயரமெண்ட்டும் கண்டிஷனும் கொடுத்தாதான் அவன் என்ன பண்ணுவான், சூப்பராக உட்காந்து நமக்கு தேவையான ஆன்டிபயோட்டிக்ஸையோ இல்லை வேக்சினையோ அவன் ப்ரொடியூஸ் பண்ணுவான். ஓகே, ஸோ இந்த ஒரு ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கும் பயோப்ராசஸ் இன்ஜினியரிங்கும் நம்ம சேர்த்துக்கும் போது தான் நமக்கு பயோடெக்னாலஜிங்கிற இந்த ஒரு ஃபீச்சர் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கண்டக்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த ஒரு ப்ராசஸ், பயோடெக்னாலஜிங்கிற ப்ராசஸை நம்ம இப்படி தான் கண்டக்ட் பண்ண முடியும். ஓகே, நான் இந்த ஒரு நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஃப்ரீயாக கிடச்சிரும் பசங்களா. ஸோ உடனே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எல்லா ஃப்ரீ நோட்ஸ், ஃப்ரீ ஆக்சஸ் உங்களுக்கு ரெடிமேடாக கிடச்சிடும். ஓகே, நவ் கம்மிங் டு எப்படி இந்த ஜெனட்டிக்கான ஆல்ட்ரேஷன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நேச்சுரலாகவே செக்ஷுவல் ரீப்ரடக்ஷனில் இந்த ஒரு வேரியேஷனும் யூனிக்கான காம்பினேஷனும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான செட்டப் இருக்குது. ஓகே, ஆனால் ஏசெக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு வேரியேஷனுங்கிற ஃபீச்சர் கிடையாது. இது செக்ஷுவல் ரீப்ரடக்ஷனில் மட்டுமே இருக்கிற ஒரு விஷயம். பட் ஆனால் அதையே யூஸ் பண்ணி, இந்த செக்ஷுவல் ரீப்ரடக்ஷனையே யூஸ் பண்ணி ட்ரெடிஷ்னல் முறையில் நிறைய பிளான்ட் அண்ட் அனிமல் ப்ரீடிங் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் அதை பண்ணும்போது நமக்கு தேவையான ஜீன்ஸ் தான் மறுபடியும் வருங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஸோ வேரியேஷன் வந்து நம்ம கண்ணால் பார்க்கல செக்ஷுவல் ரீப்ரடக்ஷனில் அப்படிங்கிறதுனால எப்படி எக்ஸாக்டாக கெமீட்டில் செல் டிவிஷன் நடக்குது, என்ன காம்பினேஷனில் வருதுங்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால வாட் ஹேப்பன்ஸ், அன்டிசைரபிளான ஜீன்ஸும் அது கூடவே ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, பட் அது நமக்கு தேவையில்லை, எனக்கு டிசைர்டு ஜீன் மட்டும்தான் வேணுங்கிற பட்சத்தில் நான் இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏயை தயாரித்து அந்த டிஎன்ஏ, அந்த ஜீனை வந்து க்ளோன் பண்ணி, அதாவது மல்டிபிள் காப்பீஸ் போட்டு நான் அந்த ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஒரு டிசைரபிள் ஜீனை மட்டும் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு நவீன டெக்னாலஜி தான் இது. ஓகே, நான் when you look at ஒரு பீஸ் ஆஃப் டிஎன்ஏ, ஓகே, இந்த ஒரு டிஎன்ஏ வந்து நான் எப்போ ஒரு ஹோஸ்ட்குள்ளே போடுறேனோ அவன் என்ன நினச்சிப்பான், இது என்னோட டிஎன்ஏ தான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த டிஎன்ஏயை அவன் வந்து திருப்பியும் ரெப்ளிகேட் பண்ணிகிட்டே வைப்பான். ஓகே, பிகாஸ் இந்த ஒரு டிஎன்ஏ வந்து இப்போ அவனோட டிஎன்ஏன்னு நினைக்கக்கூடிய மாதிரி அந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸ்க்குள்ளே போகிறத மாதிரியாக நம்ம அதை இன்சர்ட் பண்ணும்போது, ஸோ ஜீனை மட்டும் நீங்கள் தனியாக வச்சிங்கன்னா அதுக்கு ரெப்ளிகேட் பண்ணிக்க தெரியாது. பட் அதை டிஎன்ஏல நம்ம சொருகிட்டோம் அப்படின்னா அந்த என்டையர் டிஎன்ஏ ரெப்ளிகேட் பண்ணும்போது இவனும் சேர்ந்து ரெப்ளிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஓகே, பட் நான் சொன்ன மாதிரி இப்போ நம்மக்கிட்ட ஆர்கானிசம் 1 இருக்குது, அவனோட ஜீனை இப்போ வெளியே எடுத்து அதை ஆர்கானிசம் 2க்குள்ளே நம்ம செலுத்தணும் அப்படின்னா இந்த ஜீன் வந்து சும்மா ஒரு ஃப்ரீ பீஸாக இந்தா வச்சுக்க அப்படின்னு நம்ம கொடுக்க முடியாது. இப்போ இவனை தூக்கிட்டு போகிற ஒரு வெஹிக்கிள் நமக்கு தேவைப்படுது இல்லையா, அந்த வெஹிக்கிளுக்கு பேர் தான் வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த O1 இந்த ஆர்கானிசம் 1ஓட ஜீனை நம்ம வெளியே எடுத்து அது ஒரு வெக்டர் மேலே வச்சோம் அப்படின்னா இந்த வெக்டர் தூக்கிட்டு போய் O2க்குள்ளே கொடுக்கும்போது அந்த ஆர்கானிசம் 2 என்ன நினச்சிக்கோ, இது நம்மளோட ஜீன் தான் போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அது ரெப்ளிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், பிகாஸ் அங்கே தான் ரெப்ளிகேஷன் தொடங்குது. ஸோ அந்த ஒரிஜினல் ரெப்ளிகேஷன் இருக்கக்கூடிய ஜீனோம்குள்ளே நம்ம இந்த ஜீனை செலுத்தினா தான் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இது கிடைக்கும். ஓகே, நான் அந்த ஒரு மல்டிபிள் காப்பி போடுறோம்ல, இப்போ நம்ம அந்த டிஎன்ஏ உள்ளே சொருகிறதுனால இட் வில் கீப் ரெப்ளிகேட்டிங் இட் செல்ஃபில். ஸோ அந்த மாதிரி ஜெராக்ஸ் போடுற ப்ராசஸ் தான் we call as cloning. ஓகே, ஸோ நம்ம என்ன டெம்ப்ளேட் டிஎன்ஏ கொடுத்தாலும் அதை மறுபடியும் தன்னோட டிஎன்ஏ நினச்சி அது ரெப்ளிகேட் பண்ணுறப்ப அந்த ஜீனோட மல்டிபிள் காப்பீஸ், மல்டிபிள் ஜெராக்ஸ் நம்ம போட்டுகிட்டே இருப்போம். ஸோ அந்த ஜெராக்ஸ் போடுற ப்ராசஸ் தான் we call as cloning. ஆல்ரைட், நான் இந்த ஒரு cloning ப்ராசஸ்க்கு நான் சொன்ன மாதிரி நமக்கு தேவை ஒரு வெக்டர்.
ஓகே ஸோ இந்த ஒரு வெக்டரெல்லாம் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு முதல்ல தயாரித்தது வந்து யார் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இருக்கக்கூடிய ஒரு நேட்டிவ் பிளாஸ்மிடை எடுத்து ஓகே அதில் வந்து அதாவது இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸு இந்த பிளாஸ்மிடோட சேர்த்தோம் அப்படின்னா இந்த சால்மோனெல்லா டைஃபிமியூரியம் அப்படிங்கிற ஒரு 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 ஆர்கானிசம் கிட்டேருந்து நம்ம இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ பண்ணலாம் அப்படிங்கிறது முதல்ல இந்த ஆர்கானிசமை வச்சு தான் ஆரம்பித்தாங்க. ஸோ ரிமெம்பர் சால்மோனெல்லா டைஃபியூரியமில் தான் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீனை ஒரு பிளாஸ்மிட் மேலே வச்சு ரெப்ளிகேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. ஓகே ஸோ திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தட் யூ ஷுட் ரிமெம்பர். ஓகே ஸோ ஸ்டான்லி கோஹின் அண்ட் ஹெர்பர்ட் பாயர் இவங்க 2 பேர் தான் 1972 இந்த ஒரு இதை வந்து பண்ணாங்க. ஸோ இதை பண்ணும் பொழுது என்னாச்சு, இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஜீனை புதுசாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்டா அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த மாதிரி நிறைய விதமான ஜீன்ஸை கட் பண்ணி தைச்சு ஒட்டி இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அங்கேருந்து தான் நம்ம பண்ண ஆரம்பித்தோம். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். பட் இவங்களோட ப்ராசஸில் நீங்கள் இப்போது கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஆர்கானிசம் டூலேருந்து கட் பண்ணுறோம், எடுக்கிறோம், சொருகிறோம், ஜாலியாக பேசுகிறோம். பட் அதை ஆக்சுவலாக எப்படி செய்கிறது, அதுக்கான முக்கியமான என்சைம் தான் நம்ம மாலிகுலர் சிசர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ஓகே ஸோ இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அப்படிங்கிறது வந்து பேசிக்கலி சிசர் மாதிரி கட் பண்ணும். ஓகே நான் இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை நம்ம வந்து இந்த O1ஓட ஃபஸ்ட்டு ஆர்கானிசம் எடுக்கிறோம்ல அவனோட ஜீனோம் மேலேயும் ஊற்றிட்டு இந்த வெக்டர் இருக்கான்ல ஏதோ ஒரு பிளாஸ்மிட் ஓகே அவன் மேலேயும் நம்ம ஊற்றுறோம் அப்படின்னு சொன்னால் இங்கே ஜெனரேட் ஆகிற பீஸும் அங்கே ஜெனரேட் ஆகிற பீஸும் ஒட்ட வைக்கிற மாதிரி ஒரே போல் இருக்கும். இது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு when I explain this restriction enzyme உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஓகே பட் I'll just give you ஒரு குட்டி gist before we get into that. So what happens is நமக்கு வந்து இந்த மாதிரி DNA இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து எந்த இடத்துல கட் பண்ணுறானோ அதே இடத்துல தான் இங்கேயும் கட் பண்ணுவான். அப்போ என்னென்னா நான் இந்த ஒரு பீஸ் இருக்குது இல்லையா, இந்த ஒரு பீஸ் அதை அப்படியே எடுத்து இங்கே சொருகணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். அதனால தான் we call them as molecular scissors. பட் மேம் நான் இங்கே கட் பண்ணிட்டேன், கட் பண்ணதை இங்கே எப்படி ஒட்ட வைப்பேன், அதுக்கு தான் I have DNA லைகேஸ். ஸோ கட் பண்ண மாலிக்யூல்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த லைகேஸுங்கிற என்சைம் முக்கியம். ஓகே ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ங்கிறது கட் பண்ணுறதுக்கு. ஓகே தென் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை ஒட்ட வைக்கிறதுக்கு we have the ligase அப்படிங்கிற என்சைம். கிளியர் எவ்ரிபடி? ஸோ இப்போ ஒன்ஸ் நான் அந்த வெக்டருக்குள்ளே நமக்கு தேவையான ஜீனை சொருவிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு நியூ காம்பினேஷன் ஆஃப் ஒரு சர்க்குலர் அட்டானமஸ்லி ரெப்ளிகேட்டிங் டிஎன்ஏ நமக்கு கிடச்சிரும். ஸோ இதை தூக்கி நான் ஹோஸ்ட்குள்ளே போட்டேன் அப்படின்னா ஹோஸ்ட் நம்ம பையன்தான் போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு காப்பி போட்டுகிட்டே இருப்பான். கிளியர்? ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் தான் we call as recombinant DNA. ஸோ இந்த டிஎன்ஏ வந்து ஒரிஜினலாக எப்படி இருந்தது, இப்படி இருந்தது. இதிலேருந்து நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், புதுசாக ஒரு காம்பினேஷனை உருவாக்கியிருக்கேன். அதனால தான் இது ஒரு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். கிளியரா பசங்களா? ஸோ இந்த டிஎன்ஏ நான் சொன்ன மாதிரி ஒரு ஹோஸ்ட்குள்ளே போடணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அவங்க பண்ணும்போது என்ன பண்ணாங்க, சால்மோனெல்லாலிருந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் ஜீனை எடுத்து ஒரு வெக்டர் ஒரு பிளாஸ்மிட் மேலே போட்டு அதை ஈகோலை அப்படிங்கிற இன்னொரு பாக்டீரியாவுக்குள்ளே போட்டாங்க. ஓகே ஸோ அந்த பாக்டீரியாவில் போடும்போது அவனோட பாலிமரேஸ் என்சைம் வந்து காப்பி போட்டுகிட்டே இருக்கும். ஓகே ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இன் ஈகோலை வந்து காப்பி போட்டுகிட்டே இருக்கிறதுனால we say it is called cloning of the antibiotic resistance gene in the E. coli. ஸோ க்ளோனிங்னா என்னென்னு புரிஞ்சதில்ல பசங்களா? பேசிக்காக நம்ம ஜெராக்ஸ் போடுறது நம்ம காப்பி போடுறது தான் நம்ம க்ளோனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ பேசிக் ஸ்டெப்ஸாக நம்ம இதை டிவைட் பண்ணி ப்ராப்பராக படிக்கணும் அப்படின்னா என்ன சொல்லலாம், ஃபஸ்ட்டு நமக்கு எந்த டிஎன்ஏல என்ன ஜீன் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும்.
கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஜீனை ஹோஸ்ட்டுக்குள்ளே எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கணும். ஸோ O1ஓட ஜீனை எடுத்தாச்சு, அதை O2க்குள்ளே போட்டாச்சு, ஆர்கானிசம் 2க்குள்ளே நம்ம போட்டாச்சு. அதுக்கப்புறமா இந்த ஒரு இன்ட்ரடியூஸ்ட் டிஎன்ஏ வந்து அது எப்படி ரெப்ளிகேட் பண்ணுவோமோ அதுக்கான கரெக்டான ஒரு என்வாயரமெண்ட்டையும் ஒரு கண்டிஷனையும் அதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது உருப்படியாக அதை எடுத்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு இட் வில் கீப் மேக்கிங் காப்பீஸ். ஓகே, ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல் ஸ்டெப்ஸ். இதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை? ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், அதுதான் கத்திரிக்கோள். தென் பாலிமரேஸ் என்சைம், பிகாஸ் காப்பி போடணும். தென் லைகேஸ், பிகாஸ் ஒட்ட வைக்கணும். வெக்டர், ஏன்னா தூக்கிட்டு போகணும். அண்ட் தென் ஹோஸ்ட், பிகாஸ் அவன் தான் ஆக்சுவலாக வச்சு ரெப்ளிகேட் பண்ண போகிறான். ஓகே, நவ் ஃபர்ஸ்ட்லி ஸ்டார்டிங் வித் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். So now we will study in detail என்ன இந்த enzyme எப்படி வெட்டுறோம் ஒட்டுறோம் எல்லாமே டீட்டெயில்டாக I'll be teaching you here. Okay பசங்களா, clear so far? Yes, okay. ஸோ நம்ம 1963 தான் ஃபஸ்ட்டு வந்து தே ஐசோலேட்டட் இந்த ஈகோலைங்கிற பாக்டீரியாவிலேருந்து இது வந்து கட் பண்ணுதுப்பா டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ஸோ இந்த கட் பண்ணுற என்சைமில் ஒரு வகை தான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ ஆக்சுவலி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ் HIND2 அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மாலிக்யூல் தான். ஸோ இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய என்சைம் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி ரெக்கக்னைசிங் ஒரு சில ஸ்பெசிஃபிக் சீக்வென்சஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் சீக்வென்ஸை தான் வந்து we will call as the recognition sequence. கிளியர் பசங்களா? ஸோ இந்த ஒரு ரெக்கக்னிஷன் சீக்வென்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா we call them as a palindromic sequence. So palindrome sequence அப்படின்னு சொன்னால் என்ன? palindrome sequence அப்படின்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரே மாதிரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ உதாரணத்துக்கு GAATTC அப்படிங்கிற ஒரு சீக்வென்ஸ் என்னோட இந்த ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏல இருந்துச்சு அப்படின்னா ஆப்போசிட் ஸ்ட்ராண்ட்லையும் அதே GAATTC அப்படிங்கிறது தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த பக்கத்துலேருந்து யூ நோ தட் நம்ம டிஎன்ஏ இஸ் அன் ஆன்டி பேரலல் ஸ்ட்ராண்ட் இல்லையா? ஸோ ஒரு ஸ்ட்ராண்ட் இப்படி போச்சுன்னா இன்னொரு ஸ்ட்ராண்ட் இப்படி போகும். ஸோ ரெண்டு சைட்லேருந்தும் நீங்கள் படிக்கும்போது இந்த ஒரு பர்டிகுலர் சீக்வென்ஸ் வந்து இப்படியும் அப்படியும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் we call this as a palindromic sequence. ஓகே, ஸோ இந்த ஒரு palindromic சீக்வென்ஸை தான் இந்த HIND2 கண்டுபிடிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கப்புறத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 900 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் இருக்குது. அதை நம்ம ஓவர் 230 ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் பாக்டீரியாலேருந்து ஐசோலேட் பண்ணி இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, பட் எப்படி இந்த HIND2 அப்படிங்கிற என்சைம்க்கு ஒரு பேர் வைக்கிறோம்ல, எப்படி வைக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எந்த ஜீனஸோ அந்த ஜீனஸோட ஃபஸ்ட் ஆல்ஃபபெட். ஓகே, அடுத்த 2 ஆல்ஃபபெட் வந்து அதோடைய ஸ்பீஷீஸ். ஸோ இப்போ ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸாலேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்ட்ரெயின், ஸோ டி ஸ்ட்ரெயின்லேருந்து எடுக்கிறேன். நான் இந்த டி ஸ்ட்ரெயின்லேருந்து எடுக்கப்பட்ட எத்தனாவது என்சைம் இது அப்படிங்கிற அந்த ஆர்டர் ஆஃப் டிஸ்கவரியை பொறுத்து 2. கிளியர்? ஸோ இப்போ அதே மாதிரி ஈகோ R1 அப்படின்னா ஈங்கிறது எஸ்டரீஷியா, CO கோலைக்கு, ஆருங்கிறது அதோட ஸ்ட்ரெயின், 1ங்கிறது முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட என்சைம். கிளியர் பசங்களா? ஸோ அதனால தான் இதுக்கு இந்த மாதிரி பேர் வைக்கிறோம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்சைம் எப்படி பேர் வைப்போம்னா ஃபஸ்ட்டு அதோட ஜீனஸ், அப்புறமா 2 லெட்டர் அதோட ஸ்பீஷீஸ், அப்புறமா ஸ்ட்ரெயின், அதுக்கப்புறமா நம்பர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் டிஸ்கவரி ஆஃப் ஹவு தே ஆக்சுவலி ஃபவுண்ட் இட். கிளியர் பசங்களா? நான் ஒன்ஸ் திஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து நம்ம என்ன இந்த என்சைம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த HIND2ங்கிற என்சைம் வந்து ஐசைட் 2 வகையில் இது வந்து ஒரு எண்டோநியூக்ளியஸ். பட் ஆக்சுவலி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமில் 2 பார்ட்ஸ் இருக்குது பசங்களா, எக்ஸோநியூக்ளியஸ் அண்ட் எண்டோநியூக்ளியஸ். ஸோ எக்ஸோநியூக்ளியஸ்ங்கிறது எண்டுலேருந்து கட் பண்ணும். ஓகே, ஸோ இப்படி டக்குன்னு 2 எண்டில் கட் பண்ணி இந்த 2 எண்டத்தையும் தூக்கி போட்டேன் அப்படின்னா அது எக்ஸோநியூக்ளியஸ். பட் ஆனால் எனக்கு இருக்கிற சீக்வென்ஸில் நடுவில் வந்து இந்த ஒரு சீக்வென்ஸை கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு தேவை எண்டோநியூக்ளியஸ். ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக்கான பொசிஷனில் தான் இது கட் பண்ணும். ஸோ எக்ஸாக்டாக என்ன பண்ணும் இது அப்படின்னா என்டையர் லென்த் ஆஃப் டிஎன்ஏ இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே வரும்.
வரும்பொழுது அதுக்கு தேவையான அந்த ஒரு ரெக்கக்னிஷன் சீக்வென்ஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பாலண்ட்ரோமிக் சீக்வென்ஸ், அந்த சீக்வென்ஸை அது பார்க்கும் பொழுது அது என்ன பண்ணுன்னா 2 ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ கூடயும் அட்டாச் ஆகிக்கிட்டு அந்த ஸ்பெசிஃபிக்கான பாயிண்டில் நம்ம சுகர் ஃபாஸ்ஃபேட் பேக் போனை உடச்சி விட்றோம். ஓகே, ஸோ அப்போ கத்திரிக்கோல் மாதிரி உடச்சி விட்ட மாதிரி ஆச்சா. ஸோ இந்த ஒரு கட்டிங் நேச்சர் தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை பயோடெக்னாலஜியில் recombinant டிஎன்ஏ ப்ராசஸில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக்கான பாலண்ட்ரோமிக் சீக்வென்ஸை இது ரெக்கக்னைஸ் பண்ணுறதுனால ஒவ்வொரு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸும் வந்து யூனிக்காக தான் ஃபங்க்ஷன் ஆகும். கிளியர் பசங்களா? ஸோ இதுதான் நான் சொன்னேன். ஸோ இப்போ நம்ம வெக்டர் டிஎன்ஏ வந்து தூக்கிட்டு போகிற டிஎன்ஏ, இதுதான் நம்மளோட ஃபாரின் டிஎன்ஏ. நம்ம ஏதோ ஒரு ஜீன் ஆர்கானிசம் 1ல் நம்ம தேர்ந்தெடுத்துக்கிற நம்மளோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ என்ன பண்ணுவோம், இங்கே நம்ம கட் பண்ணுறோம், இங்கே நம்ம கட் பண்ணுறோம். அதே மாதிரி அதே GAATTCயில் இங்கேயும் கட் பண்ணுறோம். அப்படின்னா இதை தூக்கி ஜாலியாக இது மேலே வைக்கும்போது லச்சக் அப்படின்னு வந்து அது ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஓகே, ஸோ இங்கே கட் பண்ணுறோம், இங்கே கட் பண்ணுறோம், இதையும் அதையும் ஒட்ட வைக்கிறோம், அவ்வளோதான். பட் அதையுமே இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ 6 சீக்வென்ஸ்க்கான பேர், இப்போ GAATTC இருக்குது, இங்கே ஒரு GAATTC ஃப்ரம் தி அதர் சைடு இருக்குது. அப்படின்னா ஒருவேளை நான் இங்கே கட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும், எனக்கு 2 தனித்தனியான பீஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்சைமை வச்சு நான் 2த்தையும் ஒட்ட வைக்கணும். பட் இங்கே பாருங்கள், நான் அப்படி கட் பண்ணல. நான் எப்படி கட் பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து என்னோட G இருக்கா, GAக்கு நடுவில் ஒரு பக்கம் கட் பண்ணுறேன், Cக்கும் Aக்கும் நடுவில் இன்னொரு பக்கம், ஐ மீன் என்ன சொல்கிறது, GA அந்த பக்கத்துலனா அது இந்த பக்கம் பாலண்ட்ரோமிக்காக வரும்போது இங்கேயும் வந்து நான் Gக்கும் Aக்கும் நடுவில் கட் பண்ணுறேன். ஸோ அப்படி கட் பண்ணுறப்ப என்ன ஆகுது, எனக்கு ஒரு ஸ்டிக்கி எண்டாக இந்த பக்கத்தில் ஒரே ஒரு, அதாவது டபுள் ஸ்ட்ராண்டாக லிங்க்டாக இல்லாமல் ஒரே ஒரு பக்கம் மட்டும் நியூக்ளியோடைட்ஸ் இருக்கிற மாதிரியான எண்டு வந்து எனக்கு ஃபார்ம் ஆகுது. அப்போ என்ன ஆகும்னா, நான் அதை தூக்கி இது மேலே வைக்கும்போது ஆஸ் யூ ஆல் கேன் சி அழகாக அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹைட்ரஜன் பாண்டிங்லேயே லிங்க் ஆயிரும். ப்ளஸ் நான் லைகேஸும் ஒட்ட வைக்கும்போது எனக்கு அது ஈஸியாக போய் ஒட்டிக்கும். ஓகே, ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸாக இட் வில் கோ அண்ட் ஸ்டிக். ஸோ எந்த ரீசனுக்காகவும் எனக்கு வந்து அது ரிஜெக்ட் ஆகிறதோ இல்லை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியோ நான் அதை உள்ளே தள்ள வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஓகே, ஸோ கிளியர்லி இந்த ஒரு recombinant டிஎன்ஏ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும்னா இந்த ஸ்டிக்கி எண்ட்ஸாக நம்ம ஜென்ரேட் பண்ணுற ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே பசங்களா? ஸோ பாலண்ட்ரோம்ஸ்னால் என்னன்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ 3' to 5' 5' to 3' எந்த பக்கத்துலேருந்து படித்தாலும் இந்த ஒரு சீக்வென்ஸ் ஒரே போல தான் இருக்கும். அதுதான் நம்ம பாலண்ட்ரோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஒரு பாலண்ட்ரோமிக் சீக்வென்ஸில் ஒரே இடத்துல 2 ஸ்ட்ராண்ட்லையும் நம்ம கட் பண்ணுறதுனால single stranded portions விடுது, which is called as the sticky ends. and அது ஈஸியாக நம்ம ஹைட்ரஜன் பாண்ட்ஸில் வழியாக கூட அதை வந்து ஒட்ட வச்சுக்கலாம். ப்ளஸ் நம்ம டிஎன்ஏ லைகேஸும் போடும்போது ரொம்ப ஈஸியாக இந்த ஒரு ஒட்ட வைக்கிற ப்ராசஸ் முடிஞ்சிடுது. Clear everyone? So I hope this process so far is clear to you. So simple பசங்களா, நமக்கு தேவையான ஃபாரின் டிஎன்ஏ, அந்த ஃபாரின் டிஎன்ஏ நமக்கு தேவையான ஜீன், அந்த ஜீனை இந்த வெக்டரில் நம்ம சொருகணும். ஸோ ஒரே ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை 2 இடத்துலையும் நம்ம கட் பண்ணும் பொழுது இங்கே ஒரு ஸ்டிக்கி எண்ட், அங்கே ஒரு ஸ்டிக்கி எண்ட்னு ஜெனரேட் ஆகுது. அதை தூக்கி இது மேலே வச்சோன்னா பாருங்கள், ரெட் கலர் வெக்டர் மேலே இந்த ப்ளூ கலர் ஜீன் வந்து அழகாக போய் ஒட்டிக்கிச்சு. நான் இதை வந்து நம்ம இப்போ ஒரு ஹோஸ்ட்டுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ ஒருவேளை ஹோஸ்ட் வந்து சூப்பராக அது உள்ளே வாங்கிக்கிட்டான் அப்படின்னா அதுதான் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்ததுக்கப்புறமா இந்த ஹோஸ்ட் வந்து காப்பி போட ஆரம்பித்தான் அப்படின்னா ஜீன் க்ளோனிங் நடக்கும். கிளியர் பசங்களா? பட் ஃபண்டமெண்டலி மேம் எப்படி மேம் நான் இந்த ஃப்ராக்மெண்ட்டை முதல்ல வெளியெடுப்பேன், எனக்கு தேவையான ஜீன் இதுதான் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் என்டையர் ஜீனோம்லேருந்து முதல்ல நான் அந்த ஃப்ராக்மெண்ட்டை வெளியெடுக்கணும் இல்லை மேம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு தான் வாட் வி ஹேவ் இஸ் அ ஸ்பெஷல் செட் ஆஃப் ப்ராசஸஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த தேவையான டிஎன்ஏ எடுத்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்னால கட் பண்ணோம் அப்படின்னா நிறைய குட்டி குட்டி குட்டியான ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். இதை வந்து ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படிங்கிற டெக்னிக் வழியாக நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். ஸோ ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸில் ஐ வில் ஷோ யூ த பேண்ட் பசங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வெல்ஸ்க்குள்ளே நம்மளோட சாம்பிளை உள்ளே செலுத்திடுவோம்.
செலுத்தினதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to introduce a electric field. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்மளோட டிஎன்ஏ என்னது, நம்மளோட டிஎன்ஏ வந்து இஸ் அ நெகட்டிவ்லி சார்ஜ்ட் டிஎன்ஏ. நான் அந்த சைடில் இருக்கிறது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் டெர்மினலாக இருக்கிறப்ப இவன் தடலான்னு இவனை நோக்கி ஓடுவான். எது மேலே ஓடுவான், ஒரு மேட்ரிக்ஸ் மேலே ஓடுவான், விச் இஸ் ஜென்ரலி மேட் அப் ஆஃப் அகரோஸ், ஓகே, மாதிரியான மேட்ரிக்ஸ். ஸோ இந்த ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படிங்கிறது என்ன ஜெல் வேணால் யூஸ் பண்ணலாம் ஜென்ரலாக, பட் அகரோஸுங்கிறது சீவீட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஒரு நேச்சுரலான ஒரு பாலிமர். ஸோ இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு சீவ் மாதிரியான ஒரு பேரியர் அவனுக்குள்ளே வைக்கிறதுனால அவன் மேலே இவன் தடான்னு ஓடும்பொழுது சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸ்லாம் பூந்து சீக்கிரம் போயிடும். ஸோ இப்போ நம்ம டிராஃபிக்கில் நிற்கிறோம் அப்படின்னா பைக்கு சைக்கிளு எல்லாம் டகடகடான்னு பூந்து போயிடுவான். கார் வந்து கொஞ்சம் ஸ்லோ, பஸ்ஸு வந்து அதை விட ரொம்ப ஸ்லோ. இந்த சிமெண்ட் லாரி மாதிரி எவனாவது பெருசாக இருந்தான் அப்படின்னா அவன் ரொம்ப ஸ்லோவாக பின்னாடி தான் இருப்பான் இல்லையா. அந்த மாதிரி ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து சீக்கிரமாக முன்னாடி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆஸ் அ ரிசல்ட் என்ன ஆகும், நமக்கு வந்து சின்னது, அதை விட பெருசுன்னு ஒரு பேண்ட் மாதிரியான ஒரு செப்பரேஷன் நமக்கு கிடைக்கும். இந்த செப்பரேஷனை நம்ம யூவி ரேடியேஷன் மூலியமாக வியூ பண்ணலாம். எப்படின்னா, எத்தீடியம் புரோமைடு அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டை டிஎன்ஏல கலந்து நம்ம விடும்பொழுது இந்த பேண்டை நம்ம யூவியில் எக்ஸ்போஸ் பண்ணச்ச இந்த எத்தீடியம் புரோமைடு வந்து நமக்கு ஒரு பிரைட் ஆரஞ்சு கலரில் பேண்டு காமிக்கும். ஓகே, ஸோ அப்போ ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு சரி என்னோடய ஜெல்லில் எனக்கு தேவையான சீக்வென்ஸ் இதுதான் அப்படின்னா கரெக்டாக அதை மட்டும் அந்த பேண்டை மட்டும் கட் பண்ணி நான் வெளியே எடுத்துக்கலாம். அந்த ப்ராசஸ் தான் எலியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். கிளியர்? ஸோ எலியூஷன் அப்படிங்கிற ப்ராசஸில் what am I doing? I'm just cutting எனக்கு தேவையான இந்த ஒரு பீஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ரம் தி அகரோஸ் மேட்ரிக்ஸ் அண்ட் ஐ am taking it for my further usage. ஓகே, ஸோ அதை வந்து நான் சரி இந்த ஜெல்லெல்லாம் கழுவி விட்டு பியூரிஃபைலாம் பண்ணி என்னோட ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ தயாரிக்கிறதுக்கு வெக்டரில் ஜாயின் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். அண்டர்ஸ்டுட்? ஸோ டிஎன்ஏ எடுக்கிறோம், கட் பண்ணுறோம், ஜெல் எலக்ட்ரோஃபாரசிஸில் போடுறோம், அப்போ ஃப்ராக்மெண்ட்லாம் செப்பரேட் ஆகும். அப்போ நம்ம விஷுவலைஸ் பண்ணி சரி இதுதான் என்னோடய பேண்ட் அப்படின்னு சொல்லி நச்சுன்னு அதை மட்டும் எலியூட் பண்ணி எலியூஷன் வழியாக வெளியே எடுத்து அதை வெக்டரோடு சொருகினோம் அப்படின்னு சொன்னால் நவ் திஸ் வெக்டர் இஸ் ரெடி டு கோ டு த ஹோஸ்ட். கிளியர்? ஸோ இந்த மாதிரி தான் லார்ஜஸ்ட் பேண்ட் டு த ஸ்மாலஸ்ட் பேண்டுங்கிற மாதிரி எனக்கு டிஃப்ரெண்ட் பேண்ட்ஸ் வந்து இங்கே கிடைக்கும். கிளியரா பசங்களா? ஸோ லிட்ரலி இந்த மாதிரி இருக்கும் பேண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ நம்ம நெகட்டிவ்லி சார்ஜுங்கிறதுனால பாசிட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரோடான ஆனோட நோக்கி தான் போவோம். ஸோ இல்லை பாசிட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரோட் இஸ் ஆல்வேஸ் கால்ட் த ஆனோட். இங்கே இருக்குது. ஓகே, அண்டர்ஸ்டுட் பசங்களா? ரைட்? ஸோ இந்த மாதிரி நான் என்னோட இதை கட் பண்ணி அடுத்த இதில் ஒட்ட வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, now talking about the vectors. ஸோ ஜீனை கட் பண்ணுறது எப்படின்னு நான் சொன்னேன். ஜீனை எப்படி நம்ம விஷுவலைஸ் பண்ணி அந்த தேவையான கட் பண்ண ஜீனை எடுக்கணுங்கிறத நான் சொன்னேன். இப்போ வெக்டர்னு சொல்கிறோம்ல நம்மளோட இந்த வெஹிக்கிள், இவன் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா அந்த ஒரு பாக்டீரியாவோட குரோமோசோமல் டிஎன்ஏ இருக்குல்ல, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் அவன் ஒரு பக்கம் ரெப்ளிகேட் ஆகட்டும், நான் ஒரு பக்கம் ரெப்ளிகேட் ஆகிறேன்னு இண்டிபெண்ட்டாக அவனால் ரெப்ளிகேட் பண்ண முடியும். ஓகே, முக்கியமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியோஃபாஜஸுக்கு ரொம்ப ஹையான காப்பி நம்பர் இருக்குது. அதாவது ஒரு பிளாஸ்மிடே வந்து ஒரு சைக்கிள் ஆஃப் ரெப்ளிகேஷனில் பண்ணிக்கிட்டே போனால் இவ்வளோ காப்பி என்னால் போட முடியும் அப்படிங்கிற ஒரு லிமிட் இருக்கும். ஸோ அந்த லிமிட் வந்து இந்த காப்பி நம்பருங்கிறது பாக்டீரியோஃபாஜுக்கு ரொம்ப ஜாஸ்தி. நான் ஒரு சில பிளாஸ்மிட்ஸுக்கு வந்து 1-2 காப்பி தான் போட முடியுங்கிற மாதிரி இருக்கலாம், ஒரு சிலருக்கு 15லேருந்து 100 காப்பி வரைக்கும் போடலாங்கிற மாதிரி இருக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஏலியன் பீஸை இந்த மாதிரி ஒரு பாக்டீரியோஃபாஜோடையோ இல்லை பிளாஸ்மிடோடையோ நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த காப்பி நம்பருக்கு தகுந்த மாதிரி அது 15 காப்பி 100 காப்பி 200 காப்பின்னு போட்டு நமக்கு கொடுக்கும். அப்போ போட்ட காப்பியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஈஸியாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எடுத்து ஒட்ட வைக்கிற மாதிரியாக இருக்கணும். ப்ளஸ் நான் இவனை தூக்கி என்னோடய ஹோஸ்ட்குள்ளே போட்டேன் அப்படின்னு சொன்னால் இவன் ஹோஸ்ட் எடுத்துக்கிட்டானா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ப்ளஸ் நான் முதல்ல சொருகின இந்த டிஎன்ஏ கரெக்டாக போய் ஃபிக்ஸ் ஆகிருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியணும். ஸோ
இந்த செலெக்ஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் அண்ட் நான் ரீகாம்பினன்ட், அதாவது நான் எடுத்தேன் வச்சேன், பட் ஆனால் நான் வந்து ஒரு டெஸ்ட் டியூப்குள்ளே கலப்பேன், அதுவாக போய் ஒட்டிக்கணுங்கிற நம்பிக்கை தான். ஓகே, நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி நான் ஒவ்வொன்றுத்தையும் கையினால் எடுத்து இப்படி ஒட்ட வைக்கலாம் முடியாது when you look at the molecular level. ஸோ அந்த மாதிரி நான் ஒட்ட வைக்கிறப்ப இந்த ஒரு ரீகாம்பினன்ட்க்கும் நான் ரீகாம்பினன்ட்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிற மாதிரி சௌரியமான ஒரு பிளாஸ்மிடை தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரியான என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த பிளாஸ்மிடுக்கு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து பிளாஸ்மிடுக்கு ஒரு ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கணும். அப்போ தான் நான் சொருகின பீஸ் ஆஃப் டிஎன்ஏ வந்து இட் கேன் ரெப்ளிகேட், பிகாஸ் ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இல்லாமல் முடியாது இல்லையா. ஸோ இந்த காப்பி நம்பர் அப்படிங்கிறது வந்து இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் பர்டிகுலர் ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஓகே, ஸோ அதனால் வந்து இந்த 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 ரிகவர் நான் மீன்ஸ் ரீகாம்பினண்ட்டாக செலுத்துகிற இந்த டிஎன்ஏ வந்து யாரோட ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஹையாக இருக்கோ அவனை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா அத்தனை காப்பி எனக்கு கிடைக்குங்கிறது எனக்கு தெரியும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு பிளாஸ்மிடை ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி செலக்டபிள் மார்க்கர், நான் சொருகின இந்த ஜீன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலையா அப்படிங்கிற ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இந்த நான் ட்ரான்ஸ்ஃபார்மன்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மன்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்கான ஒரு சில முக்கியமான மார்க்கர்ஸ் தான் இந்த செலக்டபிள் மார்க்கர்ஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிற ப்ரொசீஜர் என்னது, நான் இந்த பீஸ் ஆஃப் டிஎன்ஏ வந்து இந்த ஹோஸ்ட்டுக்குள்ளே போயிருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லையா. இப்போ நான் நார்மலாக ஒரு பாக்டீரியாவை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நார்மலாக அந்த ஒரு ஈகோலையில் வந்து எந்த விதமான ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸும் கிடையாது. ஓகே, குளோராம்ஃபெனிகால், ஆம்பிசிலின், டெட்ராசைக்ளின், இந்த மாதிரி எத்தனையோ ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது. அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து நேச்சுரலாக அந்த ஈகோலைக்கு கிடையாது. ஸோ ஆன்டிபயோட்டிக் போட்டால் சேர்த்து போயிடும். ஓகே, சிம்பிள். நான் நார்மல் ஈகோலை செல்ஸுக்கு இது இல்லாததுனால இது இருக்கிற ஒரு ஸ்பீஷீஸை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இந்த பிளாஸ்மிட்ஸில் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ செவரல் இடத்துல வந்து எனக்கு இந்த செலக்டபிள் மார்க்கர்ஸ்க்கான இது இருக்கும். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கே போய் நான் சொருகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ பிளாஸ்மிட் அப்படின்னா நமக்கு ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் வேணும், இன்னொன்று செலக்டபிள் மார்க்கருங்கிறது ஒன்று வேணும். நான் செலக்டபிள் மார்க்கர்னால் என்ன, இந்த ஈக்குவலைக்கு நேச்சுரலாக எந்த ரெசிஸ்டன்ஸ் ஜீனும் கிடையாது. இப்போ நான் வந்து இந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஜீனை உள்ளே செலுத்துகிறேன் அப்படின்னா அதை வச்சு தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இவன் உள்வாங்கிட்டு இருக்கானா இல்லையாங்கிறத நான் டிசைட் பண்ண முடியும். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை டிசைட் பண்ணுறதுக்கே முதல்ல க்ளோனிங் சைட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்டா? ஸோ சிங்கிள் ரெக்கக்னிஷன் சைட் ஃபார் அ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து நம்ம வச்சுருப்போம். ஓகே, இப்போ ஒருவேளை ஒரே பிளாஸ்மிடில் ஒரே ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமுக்கு எக்கச்சக்கமான சைட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே எக்கச்சக்கமான ஃப்ராக்மெண்ட் போச்சு அப்படின்னா நான் ஜீன் க்ளோனிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும் இல்லையா. ஸோ ஒவ்வொரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமுக்கும் ஒவ்வொரு ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டு தான் இந்த ஒரு பிளாஸ்மிடில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் BAMH1ஓட சைட் இங்கே இருக்குது. ஓகே, இன்னொன்று PSU2ஓடது இங்கே இருக்குது, PSV1ஓடது இங்கே இருக்குது அப்படின்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் வந்து இருக்கும். நவ் ஒருவேளை என்னோட இந்த பிளாஸ்மிடில் எனக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜீனை நான் நடுவில் போய் கட் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், ஜீன் உடஞ்சி போயிடும். ஜீன் உடஞ்சி போயிட்டா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜீன் வந்து இனிமேல் வேலை செய்யாது. இப்போ வேலை செய்யலைன்னா இனிமே இதுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் எனக்கு கிடையாது. கரெக்டா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்னோட டெட்ராசைக்ளினுக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி டெட்ராசைக்ளின் போட்டால் நான் சாக மாட்டேன், ஏன்னா என்னோடய ரெசிஸ்டன்ஸ் ஜீன் ஆக்டிவாக இருக்குது. பட் ஆனால் இப்போ என்ன பண்ணேன், நான் இந்த இடத்துல என்னுடைய கட் பண்ணி புது ஜீனை சொருகிட்டதுனால என்னோட இந்த ஜீன் என்னாச்சு, உடஞ்சி போச்சு, இன்ஆக்டிவேட் ஆயிட்டதுனால இப்போ எனக்கு டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லாததுனால யாருக்கெல்லாம் இந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லையோ அவன் தான்டா ரீகாம்பினன்ட் அப்படின்னு சொல்லி ஈஸியாக நான் கண்டுபிடிக்க முடியும்.
அண்டர்ஸ்டுட் பசங்களா? ஸோ யாரெல்லாம் ஆம்பிசிலின் கண்டெய்னிங் மீடியமில் வந்து இருக்காங்களோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ இப்போ PBR 322ல் 2 ரெசிஸ்டன்ஸ் ஜீன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆம்பிசிலின், இன்னொன்று வந்து டெட்ராசைக்ளின். ஸோ டெட்ராசைக்ளின் இடத்துல தான் என்னோடய ஜீனை நான் சொருகிறேன் அப்படின்னா இவனை தூக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈகோலைக்குள்ளே போட போகிறோம். இப்போ ஈகோலைக்கு சாதாரணமாக எந்த ரெசிஸ்டன்ஸுமே கிடையாது. ஸோ நான் ஆம்பிசிலின் இருக்கிற மீடியாவில் ஈகோலையை க்ரோ பண்ணேன் அப்படின்னா யாரெல்லாம் இந்த வெக்டரை உள் வாங்கிக்கலையோ உடனே செத்துருவோம். நான் அதில் பிழைக்கிறான் பார்த்தீங்களா ஒரு பேட்ச்சு, அவனை எடுத்து மறுபடியும் டெட்ராசைக்ளினில் பிளேட் பண்ணேன் அப்படின்னா டெட்ராசைக்ளினையும் வாழ்ந்துட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் வெறும் பிளாஸ்மிடை தான் உள் வாங்கியிருக்கான். என்னோட ஜீன் செலுத்தின அந்த ஒரு பிளாஸ்மிடை அவன் உள் வாங்கலை, ஆர் பிளாஸ்மிடே முதல்ல ஒட்ட வைக்கலை அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாம். பட் ஒருவேளை இந்த ஈகோலை ஆம்பிசிலினில் உயிர் வாழ்ந்துச்சு ஆனால் டெட்ராசைக்ளினில் செத்து போச்சு அப்படின்னா அவன் தான் நமக்கு தேவையான கரெக்டான ஒரு ரீகாம்பினன்ட் அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அவன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டான் அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டுட்? ஸோ இந்த மாதிரி ஒரு ஜீனை நான் வந்து இப்படி இன்சர்ட் பண்ணுறதுனால அது உடஞ்சி போய் இன்ஆக்டிவேட் ஆகிடுச்சு இல்லையா, இந்த ஒரு கான்செப்ட் தான் we call as inactivated due to insertion or insertional inactivation அப்படின்னு சொல்லுவேன். கிளியர் பசங்களா? ஸோ இந்த பிளாஸ்மிட் வந்து இந்த குரோமோசோமல் டிஎன்ஏக்குள்ளே செலுத்தணும்னு இப்படி ஆகி இங்கேருந்து தான் அது குளோனிங்கை பண்ண ஆரம்பிக்கும், காப்பி போட ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து நான் பிளேட் பண்ணும்பொழுது தான் எனக்கு கிளியர் கட்டாக இந்த செலெக்ஷனை நான் பண்ண முடியும். ஓகே, பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும், இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் இவனை தூக்கி ஆம்பிசிலினில் போடணும், அப்புறம் ஆம்பிசிலினில் வாழ்கிறானா, ஓகே நெக்ஸ்ட் எடுத்து டெட்ராசைக்ளினில் போடு, டெட்ராசைக்ளினில் செத்து போயிட்டானா, சரி அங்கே பாரு ஆம்பிசிலினில் வாழ்ந்தான் டெட்ராசைக்ளினில் செத்து போயிட்டான், அப்போ இவன் தான் கரெக்டான இதுன்னு சொல்லி நான் எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் ஒரு கலர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்ட்ரேட்டோட நம்ம ஒரு சில மீடியா வந்து ஜெனரேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சில பிளாஸ்மிட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீட்டா கெலக்டோசைடேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கக்கூடிய ஜீன் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஜீன் இருக்கக்கூடிய பிளாஸ்மிடை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா இதை வந்து ஒரு குரோமோஜெனிக் சப்ஸ்ட்ரேட்டில் நான் பிளேட் பண்ணுறப்ப இந்த என்சைம் ஒருவேளை அந்த சப்ஸ்ட்ரேட்டோட இன்டராக்ட் ஆச்சு அப்படின்னா ப்ளூ கலரில் மாறிடும். இந்த என்சைம் அந்த சப்ஸ்ட்ரேட்டோட இன்டராக்ட் ஆச்சு அப்படின்னா ப்ளூ கலரில் மாறிடும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இந்த ஒரு பிளாஸ்மிடில் என்னோடய ஜீனை சொருக போகிறேன். ஜீனை நான் ஒருவேளை சொருகிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், என்னோடய ஜீன் உடஞ்சி போச்சு, இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன்னால் இப்போ இந்த என்சைமே எனக்கு வராது, அதனால் அந்த சப்ஸ்ட்ரேட்டில் இது ஒயிட் கலர் காலனிஸாக ஃபார்ம் ஆகும். ஓகே, பட் ஒருவேளை என்னோடய ஜீன் உடையலை, இந்த என்சைம் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ப்ளூ கலரில் எனக்கு காலனிஸ் கிடைக்கும். ஸோ ப்ளூவாக ஒயிட்டா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இவன் ஆக்சுவலாக ரீகாமினண்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராசஸஸில் ஸோ லைக் ஐ செட் இந்த பீட்டா கெலக்டோசைடேஸை இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் மூலியமாக ஆயிடுச்சுன்னா ஒயிட் கலர் காலனி, ஆகலைன்னா ப்ளூ கலர் காலனி அப்படின்னு இருக்கும்போது ஈஸியாக அந்த ஒயிட் கலர் காலனிஸை மட்டும் எடுத்து நான் அடுத்த ஸ்டெப் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போகிறது எனக்கு ஈஸியர். இன்ஸ்டெட் ஆஃப் ஆம்பிசிலின் டெட்ராசைக்ளின் இங்கே செத்துட்டான் அங்கே வாழ்கிறாங்கிற கம்பேரிசனுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. அண்டர்ஸ்டுட் பசங்களா? ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணணும்னா இதுதான் மாஸ்டர் பிளேட்டு. மாஸ்டர் பிளேட்லேருந்து நம்ம டெட்ராசைக்ளினில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் செத்து போயிட்டான், ஆம்பிசிலினில் வாழ்கிறான். அப்போது யாரெல்லாம் வந்து எனக்கு டெட்ராசைக்ளினில் செத்துட்டான் ஆனால் இதில் வாழ்கிறான் அப்படிங்கிற மாதிரி இவனை பிக் அவுட் பண்ணி இவனை தான் நான் கல்ச்சர் பண்ணி திருப்பியும் அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும், விச் இஸ் எ லிட்டில் டயரிங் இன் நேச்சர். ஓகே, now this is the structure of PBR 322 பசங்களா. ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். பட் நீங்கள் போர்டு எக்ஸாம்னு போகும்பொழுது இந்த ஸ்ட்ரக்சரை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் when they ask you பிளாஸ்மிடோட ஃபீச்சர்ஸ் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லும்போது எனக்கு ORI இருக்குது, செலக்டபிள் மார்க்கர்ஸ் இருக்குது, க்ளோனிங் சைட்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் மட்டும் பத்தாது, இந்த PBR 322 கண்டிப்பாக பக்காவாக நீங்கள் ட்ரா பண்ணியும் காமிக்கணும். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் டயக்ராம். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு 2-3 தடவை இந்த டயக்ராம் பார்த்துட்டே இருந்தீங்க, ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்தெந்த சைட் எங்கே இருக்குங்கிறத கிளியர் கட் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துடும் பசங்களா. கண்டிப்பாக அது ரிவைஸ் பண்ணிக்கோங்க, ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஓகே, நவ் இந்த மாதிரி PBR 322ங்கிற பிளாஸ்மிடை தாண்டி இன்னும் ஒரு சில எக்ஸ்ட்ரா வெக்டர்ஸ் ஆர் தேர் விச் ஐ கேன் யூஸ் இன் plants. ஓகே, ஸோ பிளான்ட்ஸில் அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ் அப்படிங்கிற பாக்டீரியா வந்து
it will contain a certain plasmid known as the TI plasmid. Okay, so இந்த tDNA, இந்த tumor inducing plasmid வந்து யூஸ்வலாக என்ன பண்ணும் அப்படின்னா இது போய் it will go and create tumors in the plants. ஓகே, போய் இந்த tDNA, இந்த TI plasmid அந்த பிளான்ட்டுக்குள்ளே செலுத்தி அவனுக்கு டியூமர் இன்டியூஸ் பண்ணும். பட் ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், அந்த TI plasmid எடுத்து அதோட இந்த பேத்தோஜெனிக்கான அந்த ரீசனை கட் பண்ணி எடுத்துட்டு நம்மளுக்கு தேவையான ஜீனை நம்ம உள்ளே போட்டோம் அப்படின்னா அழகாக இவன் கொண்டு போய் அந்த டியூமர் பிளாஸ்மிடை போடுறதுக்கு பதில் நம்மளோட இந்த ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிடை போய் போட்டு போயிடுவான். ஓகே, கிளியர் பசங்களா? ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இந்த ஒரு டெலிவரி வந்து ஆல்ரெடி ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இந்த அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்மளோட டிஐ பிளாஸ்மிடை எடுத்துகிட்டு போகிறது அவனுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. கிளியர் பசங்களா? நான் ஆனிமல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு சில ரெட்ரோ வைரஸஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே போய் நார்மல் செல்லை கேன்சரஸாக மாற்றுறதுக்கான என்ன ஒரு எக்ஸ்ட்ரா இது உள்ளே போடுறோமோ அதை போட்டு வந்துடுவாங்க. ஸோ அவங்களையும் நம்ம அதே மாதிரி டிசார்ம் பண்ணிவிட்டு நம்மளோட டிசைரபிள் ஜீன்ஸை போட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக அவன் வந்து அதே வைரல் மெக்கானிசமில் போய் நமக்கு தேவையான ஜீனை வந்து செல்லுக்கு போய் கொடுத்துட்டு வந்துடுவான். Okay, so there in the animal or the plant host it will keep on multiplying. So நம்ம அதோட மெக்கானிசமை நம்ம எதுவுமே கிரியேட் பண்ண வேணாம், அதுவே போய் நமக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துரும். கிளியரா பசங்களா? எஸ், now comes the transformation part. சரி மேம், ஆர்கானிசம் 1 எடுத்தேன், கட் பண்ணேன், எலக்ட்ரோஃபோரசிஸில் ரிமூவ் பண்ணி என்னோட வெக்டரில் சொருகி நான் அது ரீகாம்பினண்ட்டாக இல்லையாங்கிறது எல்லாத்தையுமே இது பண்ணி இப்போ ஹோஸ்ட் கிட்ட நான் அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னால் ஹோஸ்ட் ஏன் வாங்கிக்கணும்? உங்களோட டிஎன்ஏ வாங்கிக்கிறோங்கிற அவசியமே அவனுக்கு இல்லையா? ஸோ டிஎன்ஏங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக செல் மூலியமாக பாஸ் பண்ணாது. அவனை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால் அவன் ஏன் எடுத்துக்க மாட்டான். ஸோ அப்போ அவனை எடுத்துக்க வைக்கணும். அதுதான் we call as அவனை கம்பீட்டன்ட் ஆக்கணும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டைவலண்ட் கெட்டைன், கால்சியம் மாதிரியான டைவலண்ட் கெட்டைன் அவனுக்குள்ளே கொடுத்தோம் அப்படின்னா ஹை அப்படின்னு அவன் கதவை திறப்பானா, அப்போ அந்த போர்ஸுக்குள்ளே நம்மளோட டிஎன்ஏயை உள்ளே அப்படியே நைஸாக உள்ளே வந்து சென்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அடிச்சு தான், அதாவது ஆடுற மாட்டை அடி தான் கிடக்கணும் அப்படின்னா அடிக்கிற மாட்டை அடித்து தான் நடக்கணும் அப்படின்னா அவனை அப்படியே ஒரு ஹீட் ஷாக் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அவனை அழகாக ஐஸ் மேலே வச்சுட்டு திடீர்னு ஒரு 42 டிகிரி ஹீட் கொடுத்துட்டு திருப்பியும் ஐஸில் வச்சோம் அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னு அவன் அந்த பதற நேரத்தில் டமால்னு நம்மளோட டிஎன்ஏயை உள்ளே சொருவிடலாம். ஓகே, ஸோ ஐதர் பை யூஸிங் டைவலண்ட் அயன்ஸ் ஆர் பை யூஸிங் ஹீட் ஷாக். ஓகே, ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒரு சில பிளான்ட்ஸில் வந்து நம்ம பயோலிஸ்டிக் கன் மாதிரி என்ன பண்ணலாம், ஜாலியாக வந்து நம்மளோட டிஎன்ஏயை ஒரு கோல்டு பார்ட்டிக்கல்லையோ இல்லை எந்தாவது இந்த பார்ட்டிக்கல்லையோ வந்து மூடி ஓகே அதை வந்து நல்லா அழகாக கோட்டெல்லாம் பண்ணி என்ன பண்ணலாம், ஒரு கன்னுக்குள்ளே போட்டு டவால்னு சுட்டோம் அப்படின்னா புல்லட் உள்ளே போகிற மாதிரி இந்த டிஎன்ஏ சத்தக்குன்னு உள்ளே போயிடும். ஓகே, ஸோ அடிச்சும் கேட்கல அப்படின்னா ஷூட் தான் அந்த மாதிரி. அப்படி இல்லைனா மைக்ரோ இன்ஜெக்ஷனில் நம்ம ஊசி போட்டு டைரெக்டாக உள்ளே வந்து செலுத்திடலாம். அப்படியும் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி டிசார்ம்ட் பேத்தோஜன்ஸ் இந்த மாதிரி ரெட்ரோ வைரஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்களோட மெக்கானிசம்லேயே இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ நீ இப்போ இன்ஃபெக்ட் பண்ணி விட்ரு அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சு விடலாம். ஓகே, ஸோ இந்த கம்ப்யூட்டன்ட்டான ஹோஸ்ட்டை உருவாக்கி நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பண்ணதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி when we do the selection process and all நமக்கு கிளியர் கட்டாக ஓகே இவன் தான் நம்மளோட ப்ராடக்டை ரெடியாக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு O2 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டாவது ஆர்கானிசம் முழுமையாக இந்த ஜீனை வாங்கிக்கிட்டான் அப்படிங்கிறது எல்லாமே உறுதியானதுக்கப்புறமா இவனை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிற அடுத்த வேலைக்கு நம்ம போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஎன்ஏ ஐசோலேட் பண்ணி அதை கட் பண்ணி நமக்கு தேவையான ஃப்ராக்மெண்ட்டை வெளியே எடுத்துகிட்டு அவனை வெக்டரோட ஒட்ட வச்சு இந்த ஒட்ட வச்சதை வந்து என்ன பண்ணணும், ஹோஸ்ட்டை கம்பீட்டன்ட் ஆக்கி ஹோஸ்ட்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்புறமா ஓகே இவன் வந்து ரீகாம்பினன்ட் ஆகிட்டான், செலெக்ஷன்லாம் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேலில் இவனை கல்டிவேட் பண்ணணும். ஓகே, நான் நடுவில் இருக்கிற ப்ராசஸ்லாம் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். பட் ஐசோலேஷன் ஆக்சுவலாக நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா மேஜர் ஆர்கானிசம்ஸில் டிஎன்ஏங்கிறது தான் நம்மளோட ஃபண்டமெண்டலான மாலிக்யூல் இல்லையா. ஸோ இந்த மாலிக்யூல் வந்து எனக்கு பியூராக கிடைக்கணுங்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு செல்லை உடச்சிட்டு அதில் என்சைம்ஸ் ஊற்றுவேன். என்னெல்லாம்,
RNA டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு RNAs, ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ரோட்டியேஸ், லிப்பிட்ஸை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு லைப்பேஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊற்றுனேன் அப்படின்னு சொன்னால் அப்போ என்னாகும், இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாமே டீக்ரேட் ஆகிடும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறமா எனக்கு கிடைக்கிற சொல்யூஷனை நல்ல சில் எத்தனால் விட்டேன் அப்படின்னா டன்னு வரும். நானும் என்ன யோசித்தேன், படிக்கிறதுக்கு முன்னாடி காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடிலாம் 7ஆம் அறிவு ஸ்ருதிஹாசன் மாதிரி நம்மளும் மைக்ரோஸ்கோப்பில் டிஎன்ஏ பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பச்சை போய் அது வந்து அப்படியே நூல் மாதிரி வரும். இதுதான் டிஎன்ஏ அப்படின்றவாங்க, இதுதான் வந்து குரோமாட்டின் த்ரெட்டுன்றவாங்க, இதுதான் டிஎன்ஏ அப்படின்றவாங்க. இவ்வளோதான் டிஎன்ஏயா அப்படின்னு ஒரு நிமிஷம் ஃபீல் ஆச்சு எனக்குலாம். ஓகே, ஸோ அதனால் வந்து this is how you will isolate the DNA. Okay, now once you have isolated the DNA, நம்மளோட இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு தகுந்த மாதிரி வெக்டரையும் இந்த ஐசோலேட் பண்ண டிஎன்ஏயும் என்ன பண்ண போகிறோம், கட் பண்ண போகிறோம். எதை வச்சு, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை வச்சு கட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் இந்த வெக்டரையும் லைகேஸை வச்சு ஒட்ட வைக்க போகிறோம். ஒட்ட வச்ச உடனே நம்மளோட ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ தயார். ஓகே, ஸோ ஸ்டிக்கி எண்ட்ஸ் தான் என்ன, இது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பசங்களா. ஸோ கிளியர் கட்டாக இந்த ஒரு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ தயாரான உடனே இந்த ஒரு டிஎன்ஏயை வச்சு இவனை நான் ஹோஸ்ட்குள்ளே அனுப்பிச்சு ஒருவேளை அவன் எடுத்துக்கலைன்னா என் டிஎன்ஏயே போச்சுல்ல, இவ்வளோ நேரம் நான் பண்ண ப்ராசஸ் எல்லாம் போச்சுல்ல. ஸோ அதுக்காக வேண்டி பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் வழியாக இந்த ஜீனை நான் ஆம்ப்ளிஃபை பண்ண போகிறேன், அதாவது மல்டிபிள் காப்பி போட போகிறேன். எப்படி போட போகிறேன், இதுக்கு தான் இந்த ஒரு PCR ப்ராசஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸில் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், இந்த ப்ராசஸில் இந்த டிஎன்ஏயை ஃபஸ்ட்டு பிரித்து அதுக்கு 2 ப்ரைமரை ஓட்ட வச்சு அதுக்கப்புறமா ஒரு சில பாலிமரேஸ் என்சைம்ஸ் ஆட் பண்ணும்பொழுது என்ன ஆகும், டக்குன்னு என்னோட இன்னொரு காப்பி ஆஃப் ஜீன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிளில் எனக்கு கிட்டத்தட்ட 1 பில்லியன் காப்பீஸ் ஆஃப் என்சைம்ஸ் வந்து ஆஃப் ஜீன்ஸ் வந்து என்னால் மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ ஒன்று நான் உள்ளே போட்டாலே 1 பில்லியன் ஜீன்ஸ் எனக்கு வரும். ஸோ நான் தொலைச்சிட்டேன், ஐயையோ வட போச்சே அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு இந்த ஒரு ப்ரைமர்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஐ கேன் டெவலப் த DNA strands and I can put multiple copies of this particular thing. ஸோ நான் சொன்ன மாதிரி சைக்கிளில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 1 பில்லியன் காப்பீஸ் வந்து கேன் பி மேட். பட் இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கிற டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 65 to 70 டிகிரியில் தான் நடக்கும். பட் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் 35 தான். ஓகே, 37 தான். அப்போ அதை தாண்டி நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்கிற பாக்டீரியா இந்த மாதிரியான டெம்பரேச்சரில் வேலை செய்கிற எக்ஸாம் வச்சுருக்கோம்ல. இப்போ நம்ம பாடியில் தான் இப்படி ஜாஸ்தி டெம்பரேச்சர் வச்சா டீனேச்சர் ஆகிடும். பட் ஆனால் இந்த மாதிரியான ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் அங்கே இருக்கிற பாக்டீரியாவோட என்சைம் வந்து வேலை செய்யும்ல. ஸோ அங்கேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தெர்மோஸ்டேபிளான டிஎன்ஏ பாலிமரேஸ் தான் டாக் பாலிமரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தெர்மஸ் அக்வெட்டிகஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசம்லேருந்து எடுத்துருக்கிறதுனால இதை டாக் பாலிமரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன பண்ண போகிறோம், டிஎன்ஏ முதல்ல ஹீட் பண்ணி பிரிச்சுட்டு டீனேச்சர் பண்ணிவிட்டு ப்ரைமரை ஒட்ட வைக்க போகிறோம், விச் இஸ் கால்ட் அஸ் அனீலிங். அனீலிங் முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் டாக் பாலிமரேஸ் வச்சு, நியூக்ளியோடைட்ஸ் வச்சு பண்ணி ஒரு சைக்கிள் முடியும் போது, ஒரு 30 சைக்கிள் முடியும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 பில்லியன் காப்பீஸ் எனக்கு ரெடி. ஸோ நான் தொலைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அண்டர்ஸ்டுட்? ஸோ டீனேச்சர், அனீலிங், எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு புதுசாக கிட்டத்தட்ட எக்கச்சக்க மாலிக்யூல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 1 பில்லியன் டைம்ஸ் நம்ம அதை ஆம்ப்ளிஃபை பண்ணலாம். கிளியர் பசங்களா? நான் ஆஃப்டர் தட் என்ன பண்ண போகிறோம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹோஸ்ட்டை கம்பீட்டன்ட் ஆக்கி நம்ம வந்து இந்த ஒரு இதை வந்து உள்ளே செலுத்தினதுக்கப்புறமா ஐதர் இந்த மாதிரியான ஆம்பிசிடின் ரெசிஸ்டன்ஸ் ஆர் கலர்டு இதில் இன் எனி வே வாட் டிட் ஐ சே நம்ம வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த ஆம்பிசிலின் டெட்ராசைக்ளின்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம், பீட்டா கலெக்டோசைடேஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுறோங்கிறதுனால இந்த மாதிரியான ஜீன்ஸுக்கு பேர் தான் செலக்டபிள் மார்க்கர். ஓகே, ஸோ இந்த செலக்டபிள் மார்க்கர்ஸை யூஸ் பண்ணி ஒன்ஸ் வி கெட் த பர்டிகுலர் ஒரு ஹோஸ்ட், ஓகே இந்த ஈகோலையில் பிளாஸ்மிட் இருக்குது, பிளாஸ்மிடில் நம்ம சொருகின ஜீனும் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆன உடனே அவனை தூக்கிட்டு போய் நம்ம டிசைர்டான ப்ரோட்டீனை தயாரிக்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு அவனுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுக்கணும், அவனுக்கு ஒரு சில லார்ஜ் ஸ்கேலில் இது பண்ணணும். அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த செல்ஸை வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேலில் அவனை வளர்ப்போம்.
வளர்த்ததுக்கப்புறமா அவனை தூக்கிட்டு போய் ஒரு லார்ஜ் ஸ்கேலில் இண்டஸ்ட்ரியல் லெவலில் நம்ம அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வைப்போம். ஓகே, ஸோ அவனுக்கு நல்ல கண்டிஷன் கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, எல்லாம் கொடுத்து, தங்குறதுக்கு இடம் கொடுத்து, எல்லாம் பண்ணி அவனை அழகாக தட்டி கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான், நம்மளோட ஜீனை நமக்கு அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ப்ரோட்டீனாக கொடுப்பான். அந்த ப்ரோட்டீனை நம்ம நிறைய செப்பரேஷன் டெக்னிக்ஸ் மூலமாக எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி நம்மளோட தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டுட் பசங்களா? ஸோ இதுக்கு தான் நம்ம லார்ஜ் ஸ்கேலில் ஒரு சில பயோரியாக்டர்ஸ் இருக்குது, பயோஃபர்மெண்டர்ஸ் இருக்குது, அதில் தான் இந்த மாதிரியான ப்ராசஸஸ் எல்லாம் பண்ணுவோம். ஸோ கண்டினியூவஸ் கல்ச்சர் சிஸ்டமில் நம்ம ஒரு பக்கம் ஃப்ரெஷ் மீடியாவை போட்டுகிட்டே இருக்கலாம், ஒரு பக்கம் வந்து ஃப்ரெஷ் மீடியாவை எடுத்துகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அல்லது நம்ம பேட்ச் கல்ச்சர் மூலயமா ஃபஸ்ட்டு போட்டோம் அப்புறம் எடுத்தோம், திருப்பி கழுவிட்டு முதல்லேருந்து ஃபஸ்ட்டு போட்டோம் எடுத்தோங்கிற மாதிரி பண்ணலாம். பட் நம்ம இந்த மாதிரி ஒரு பக்கம் ஃப்ரெஷ் மீடியா ஊற்றிக்கிட்டே இருக்கோம், இன்னொரு பக்கம் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோன்னு பண்ணும்போது என்ன ஆகும், அவன் ஃபஸ்ட்டு இந்த மீடியாவுக்கு நல்லா அட்ஜஸ்ட் ஆகிட்டான் அப்படின்றப்ப மறுபடியும் நம்ம அதை கொடுக்கும்போது அவன் ஜாலியாக அதோட எக்ஸ்போனென்ஷியல் ஃபேஸில், அதோட வளர்ச்சி ஃபேஸில் அவன் வளர்ந்துட்டே இருப்பான். அவனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிறதே இருக்காது, ஜாலியாக அவன் வளர்ந்துட்டே இருப்பான். கிளியராக பசங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது லார்ஜர் பயோமாஸ் நமக்கு கிடைக்கும். அப்போது ஹையர் ஈல்ட்ஸ் ஆஃப் நம்மளோட ப்ரோட்டீன் நம்ம என்ன பார்க்குறோமோ அது நமக்கு கிடைக்கும். ஓகே, நான் இந்த பெரிய பெரிய பயோரியாக்டர்ஸில் கிட்டத்தட்ட 1000 லிட்டர் கல்ச்சர் வரைக்கும் நம்ம வந்து பண்ணலாம். ஓகே, அண்ட் பயோலாஜிக்கலி நம்ம வச்சுருக்கிற இந்த ரா மெட்டீரியல்ஸை நமக்கு தேவையான ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வெசல்ஸ் தான் இந்த பயோரியாக்டர். ஓகே, நான் இந்த ஒரு பயோரியாக்டரில் நம்ம வந்து டெம்பரேச்சர், பிஹெச், சால்ட்டு, விட்டமின், ஆக்சிஜன், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸையும் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கான கண்ட்ரோல் வந்து நம்மக்கிட்ட இருக்கும். ஓகே, அதே மாதிரி ரிப்பீட்டடாக நம்ம ஆக்சிஜன் கொடுக்குறோம், வைட்டமின்ஸ் கொடுக்குறோன்னா அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல. ஸோ அந்த மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு தான் வந்து வி ஹேவ் அஜிடேட்டர் சிஸ்டம். ஸோ அது வந்து கலந்துக்கிட்டே இருக்கும். ஆக்சிஜன் டெலிவரி சிஸ்டம் இருக்குது, ஃபோம் கண்ட்ரோல் சிஸ்டம், டெம்பரேச்சர், பிஹெச், இது எல்லாமே இருக்குது. சாம்பிளிங் போர்ட்ஸும் இருக்குது. அப்பப்போ எடுத்து கரெக்டாக தான் இருக்கா நம்ம ப்ரோட்டீன், கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கானா அப்படிங்கிறத நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த பயோரியாக்டர்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் ஸ்டர்டுங்கிறது நம்ம நார்மல் மிக்ஸி ஜார் மாதிரி இருக்கும். ஓகே, உள்ளே வந்து பிளேடு இருக்கும். ஸோ இட் வில் கீப் ஸ்பின்னிங், இட் வில் கீப் ரொட்டேட்டிங், ஸோ இட் வில் கீப் மிக்சிங் அண்ட் எவ்ரிபடி வில் கீப் க்ரோயிங். நான் ஸ்பாஞ்ச் டேங்க் அப்படிங்கிறது நம்ம பிளேடு வச்சு சுற்ற மாட்டோம், பபிள்ஸ் விட்டு சுற்ற விடுவோம். ஸோ கேஸ் பபிள்ஸை உள்ளே நம்ம விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பபிள்ஸ் போகும்பொழுது நமக்கு அப்படியே இந்த அக்வேரியம் தொட்டிக்குள்ளெல்லாம் பார்த்துருக்கீங்களா, பபிள்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ அது போகும்போது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுவும் வந்து ஒரு விதமான ஸ்டரிங் மெக்கானிசம் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டர் டேங்க் ஆர் ஸ்பாட் ஸ்டர் டேங்க் ரியாக்டர்ஸில் we can culture this organism and we can get the protein. நான் ப்ரோட்டீன் கிடச்சதுக்கப்புறமா ஸோ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஒரு ஆர்கானிசம் 1லேருந்து ஜீனை எடுத்தோம், ஜீனை எடுத்து வெக்டருக்குள்ளே போட்டோம், வெக்டர்லேருந்து அவன் ஆர்கானிசம் 2க்குள்ளே போட்டோம், 2வை வந்து நல்ல எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ் கொடுத்தோம். ஓகே, பயோரியாக்டர்ஸில். ஸோ பயோரியாக்டர்ஸில் அதுக்கு கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்த உடனே நமக்கு ப்ரோட்டீன் கிடச்சிருச்சு. இந்த ப்ரோட்டீன் அப்படியே வெசல்லேருந்து எடுத்து மார்க்கெட்டில் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ரோட்டீனை ப்ராசஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். ஸோ இந்த ப்ரோட்டீனை செப்பரேட் பண்ணி அதை ப்யூரிஃபை பண்ணி ஒரு சில சூட்டபிளான ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் அதுக்கு ஆட் பண்ணி கரெக்டான குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி டெஸ்டிங் எல்லாமே கரெக்டாக ஆனதுக்கப்புறமா அதை நம்ம மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். பட் இந்த ஒரு ப்ராடக்ட் டெஸ்டிங்கோ இல்லை குவாலிட்டி கண்ட்ரோலோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். கிளியரா பசங்களா? ஸோ இப்போ ஓவரால் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெக்டரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, ஸ்ட்ரெயினை செலக்ட் பண்ணி, மீடியாவெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணி பயோரியாக்டருக்கு எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா நமக்கு இந்த பயோரியாக்டர் ஆக்சுவலாக பண்ணுற அந்த ப்ராசஸ் வந்து we call as fermentation. அண்ட் தென் அதுலேருந்து நம்ம எடுக்கிற ப்ரோட்டீனை வந்து ஒருவேளை செல்லுக்குள்ளே அந்த ப்ரோட்டீன் இருந்துச்சுன்னா செல்லை உடச்சி ப்ரோட்டீனை வெளியே எடுத்து அதை ப்யூரிஃபை பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ணி நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் இருக்கிற ஸ்டெப்ஸை டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங்னு சொல்லுவோம். கிளியர் பசங்களா? I hope this entire process is clear to you. So இதோட நம்ம entire biotechnology principle and process chapter முடிஞ்சுது. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் இட் வாஸ் ஈஸி ஃபார் யூ ஆல் பசங்களா. நம்ம Xylemலேருந்து ஆஸ் யூ ஆல் நோ எக்கச்சக்கமான கோர்சஸ், எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது டு பில்ட் யோர் ஸ்ட்ரென்த் இன் த சப்ஜெக்ட், டு பில்ட் யோர் பேஷன், டு பில்ட் யோர் ட்ரீம்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த கோர்சஸ் எல்லாம் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட
ஆஃப்லைன் சென்டர்ஸான கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலியை விசிட் பண்ணுங்கள். நம்ம நீட்டுக்கு வந்து ரிப்பீட்டர்ஸ்க்காகவே ஆன்லைனில் வெற்றி பேட்ச் இருக்குது, ஆஃப்லைனில் மாறா பேட்ச் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய ஒரு ப்ரிப்பரேஷனுக்காக தான் பசங்களா. தல ப்ரோ கிளாஸஸ் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு அண்ட் தளபதிங்கிறது 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு. ஸோ நம்ம கோர்சஸ் எல்லாத்தையும் பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி சென்டர்ஸை டெஃபினட்டாக முடிஞ்சால் விசிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு ஹாஃப் இயர்லி ரஷ்ல we've done biotechnology principle and process. I hope this was clear to you. கண்டிப்பாக அடுத்த கிளாஸில் மீட் பண்ணுறேன் பசங்களா. எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். And I'll see you all soon. Okay, take care. Bye bye.